ஹாய், குட் மார்னிங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கான நாள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமைய சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். சரி, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் டே? இன்றைக்கி சில பேரை கேட்டால் லவ்வர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேரை கேட்டால் பிளாக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்மியில் சோல்ஜர்ஸ் இறந்தாங்க இல்லையா, அதனால பிளாக் டேன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டால் இன்றைக்கி எந்த நாளுமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா லவ்வர்ஸ் டே, வேலண்டைன்ஸ் டேனா அது நம்ம அன்பை ஷேர் பண்ணிக்கிறது, அன்பை பகிர்ந்துக்கிறது, நம்மளோட லவ்வை இன்னொருத்தருக்கு நம்மளுக்கு வேண்டியவங்களுக்கு தெரிய வைக்கிறது. அதுதான் வேலண்டைன்ஸ் டே. ஏன் இது இன்றைக்கி மட்டும் தான் காட்டணுமா நம்ம லவ்வை? அது அந்த லவ்வை காட்டணுமோ நம்மளுக்கு பிடிச்சவங்கக்கிட்ட மட்டும் காட்டணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லையா? நம்ம அப்பா அம்மா, நம்ம அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்கலாமே அந்த லவ்வை. அது இன்றைக்கி தான் ஷேர் பண்ணணும்னு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு எப்போவெல்லாம் தோணுதோ, எப்போல்லாம் சொல்லணும்னு தோணுதோ அப்போவெல்லாம் சொல்லிக்கலாம். அதுதான் அன்பு, பாசம்ன்றது. அதனால் இன்றைக்கி நான் வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் பிளாக் டேனா என்ன? இன்றைக்கி அந்த சோல்ஜர்ஸுங்க இறந்த நாள். இது ஒரு டேட்டு தான். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு டேட்டு தான் அது. ஏன்னா அவங்க நமக்காக இருந்தாங்க, நம்ம நாட்டுக்காக செத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள இன்றைக்கி மட்டுமே நினச்சா அது கரெக்டாக இருக்குங்களா? எப்போவுமே நினச்சிக்கணும், நமக்காக ஒருத்தர் அங்கே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க, நமக்காக நிறைய பேர் அங்கே போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம நினப்பில் வச்சுக்கணும். நினப்பில் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அவங்களுக்கு நன்றியாக இருக்கணும். அவங்களுக்கு நன்றியை எப்படி காட்டுறதுன்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஆர்மிக்கு போகிறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், படிச்சுட்டோ இல்லை படிக்காமலோ ஆர்மியில் போய் சேர்றாங்கன்னா அவங்க இன்னொரு ஸ்டேஜுக்கு போவாங்க, நல்ல வேலையில் இருப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. அதையும் தாண்டி அந்த ஃபேமிலிக்கு தெரியும் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலான்ட்டு. அந்த ஒரு மன தைரியத்தோடு தான் ஒருத்தரையும் ஆர்மியில் சேர விடுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபேமிலியும் ரொம்ப கிரேட் தானே. அப்படி நம்ம நன்றியை எப்படி காட்டுறது? இந்த மாதிரி இருந்தவங்களுக்குனா அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்கள மதிக்கிறது. அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்களும் சரி, அவங்க கூட இருக்கிறவங்களும் சரி, அவங்கள மதித்தாலே போதும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாலே போதுங்க. இந்த வகையில் தான் அவங்களுக்கு நன்றி செலுத்த முடியுமா? நம்ம வேறு எந்த வகையிலையும் நன்றி செலுத்த முடியாது. அதனால் இன்றைக்கி நான் எந்த நாளுமே இல்லை, எல்லா நாளும் மாதிரி ஒரு சகஜமான நாள் தான். நம்மளுக்கு அன்பை காட்டணுன்னா எப்போ நம்மளுக்கு தோணுது, எப்போ காட்டணும்னு தோணுதோ அப்போவே காமிச்சிடணும். அதே மாதிரி அவங்களுக்கு நன்றி செலுத்தணுன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம மனசுக்குள்ளே நன்றி செலுத்திட்டு தான் இருக்கணுங்க. என்ன நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, பாய்.